டுடேஸ் ட்ரேடில் வந்து ரீட்ரேஸில் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு நல்ல கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1% டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆஃப்டர் தட் ஒரு நல்ல பிரேக் அவுட் புல்லிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். செக்டு சம் ஆஃப் தி ப்ரீமியம்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் செக் பண்ணேன், 45 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேப்சர் ஆகிருக்கு இந்த மூவில். ஸோ நான் வந்து இந்த மூவில் என்ட்ரி எடுக்க முடியல, எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் தி ரீட்ரேஸ் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ரீசன் இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி அப் மூவ் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி, ஏன்னா இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு விக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம இந்த பொசிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 1053 rupees loss, and this the quantity 65, entry வந்து பார்த்தீங்கன்னா 155, செல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 138.80, 140 போட்டிருந்தேன். பட் 140க்கு பதிலாக 138 ட்ரிகர் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 75 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சார்ட். இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி என்ட்ரி 155 அண்ட் எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்குது ஆல்மோஸ்ட் 139, 15 பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி இந்த இடத்துல தான் அந்த பிரேக் அவுட் கேண்டில், இந்த கேண்டில். ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை 160 ஆர் 160 நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா ஆப்வியஸாக 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ வி மிஸ்ட் அன் என்ட்ரி. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், விச் இஸ் நாட் பேட். ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக் அவுட் பண்ணி தான் வந்து போயிருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறனால தான் நம்மளோட என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம், விச் இஸ் ஃபைன். And that's it about today's video. So if you found this video useful, kindly like and subscribe. அண்ட் ஒரு லாட்டு தான் நம்மளோட இந்த ட்ரேடில் யூஸ் பண்ணியிருந்தோம். ரீசன் வந்து இட்ஸ் நாட் தட் அவ்வளோ ஒரு நல்ல என்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் லாட் சைஸ் வந்து நம்ம கம்மியாக தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ்வலாக 2 லாட்ஸில் பண்ணுவோம், இந்த இடத்துல 1 லாட்லாம் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ என்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ஸ்டாப் லாஸ் ஹிட். அண்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி ஃபர்தராக டவுனில் போயிருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% ஆஃப் த கேபிட்டல் வந்து வேனிஷ் அவுட் ஆயிருக்கும். ஸோ தட்ஸ் தி பவர் ஆஃப் ஸ்டாப் லாஸ். அண்ட் கைண்ட்லி ஃபாலோ யுவர் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ்.